இட்லி, தோசை, சாதம், பொங்கல்னு எல்லாத்துக்கும் ஊத்தி சாப்பிடுற மாரி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சாம்பார் ரொம்ப வாசனையா சாப்பிடுறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டு, 1/2 ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கரண்டியாலே லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா குழைவா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு என்ன காய்கறி எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த காய்கறி எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், நல்லா கமகமன்னு சூப்பரான சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சாதம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.